அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் தைப்பூச திருநாளின் சிறப்புகளை பற்றி காண இருக்கின்றோம். தைப்பூச திருநாள் பூச நட்சத்திரமும் தை மாத பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளில் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. முருகர் ஆலயங்களில் மிக சிறப்பாக வழிபாடுகள் செய்யப்படுகின்றது. குறிப்பாக பழனிமலையில் காவடி எடுத்து பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது. பக்தர்கள் காவடியை சுமந்த வண்ணம் தங்களது நேர்த்திக்கடன்களை செய்வது வழக்கமாக உள்ளது. இப்படி காவடி சுமந்து வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அள்ளி கொடுப்பான் முருகப்பெருமான் என்பது வரலாறு. தைப்பூச தினத்தன்றுதான் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானவேலை வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே இந்த தைப்பூச திருநாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து சிதம்பரத்தில் ஆனந்த திருநடனம் புரிந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்ததும் இந்த தைப்பூச திருநாள் அன்றுதான் என்று புராணங்கள் கூறுகின்றன. தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்து வந்து வழிபாடு செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. காவடி வழிபாடு உருவான கதையானது. அகத்திய முனிவரின் சீடன் இடும்பன் ஆவான். ஒரு சமயம் இடும்பன் அகத்திய முனிவரை பார்க்க வந்து கொண்டிருக்கின்றான். அகத்திய முனிவரோ இடும்பனிடம் தனக்கு சிவபெருமான் அருளிச் செய்த சிவகிரி சக்திகிரி என்ற இரு மலைகளையும் சுமந்து வருமாறு கட்டளை இடுகின்றார். அதன்படியே இடும்பன் இரு மலைகளையும் சுமந்து கொண்டு ஆவினன்குடியை நோக்கி வருகின்றான். அப்பொழுது அவனுக்கு ஆவினன்குடியை வழிகாட்டுவதற்காக முருகப்பெருமான் சிறு பிள்ளை போல உருமாறிக்கொண்டு இடும்பனுக்கு வழிகாட்டிட வருகின்றான். இடும்பனோ தன்னை மிகவும் பலசாலி என்ற கர்வம் கொண்டு இருந்தான். அவனது கர்வத்தினை போக்கிட முருகப்பெருமான் இடும்பனிடம் சிறு திருவிளையாடல் புரிகின்றான். முருகப்பெருமான் இடும்பனை பார்த்து சற்றே இங்கு ஓய்வெடுக்குமாறு கூறுகின்றான். இடும்பனும் அந்த பகுதியில் சற்று ஓய்வு எடுத்த பிறகு திரும்பி பார்க்கிறான். முருகப்பெருமான் மிக உயரமான மலை மீது நிற்கின்றார். இடும்பனுக்கு அதை பார்த்ததும் முருகனை நோக்கி தன்னை கீழே இறங்கி வருமாறு முருகனிடம் முறையிடுகின்றான். அப்பொழுது முருகனுக்கும் இடும்பனுக்கும் போர் நடக்கின்றது. போரில் இடும்பன் மாண்டுவிடவே இடும்பனின் மனைவியானவள் முருகப்பெருமானிடம் தஞ்சம் அடைகின்றாள். மனம் இறங்கிய முருகப்பெருமான் இடும்பனுக்கு உயிர் கொடுத்து தன்னை பாதுகாக்கும் காவலனான பெரும் பதவியை கொடுக்கின்றார். அந்த மலையை தூக்க முடியாமல் இடும்பன் திணறுகின்றான். அந்த மலைகளே நாளடைவில் பழனிமலையாக உருவானது. இவ்வண்ணமே மலைகளை இடும்பன் சுமந்து வந்தது போலவே பக்தர்கள் காவடியை சுமந்த வண்ணம் தங்களது நேர்த்திக்கடன் செய்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கமானது. இப்படி காவடி சுமந்து வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுப்பான் முருகப்பெருமான் என்பது வரலாறு. வள்ளி கணவன் பெயரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழைகின்றது. அந்த முருகப்பெருமான் எட்டும் எட்டாதிருப்பான், எங்கும் நிறைந்திருப்பான். மாடுமனை இருந்தாலும் மக்கள் சுற்றம் இருந்தாலும் கோடி செம்பன் கிடைத்தாலும் குறுநகை போதுமே, குமரன் குறுநகை போதுமே. எங்கும் நிறைந்திருப்பான், எட்டாதிருப்பான், குன்றுதோறும் குடியிருப்பான், குங்கும வர்ணனடி குமரப் பெருமானடி. ஓம் சரவண பவாய நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.